திமுக வந்து ஆரம்பத்துல இருந்து அதே வேலை தாங்க பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக வந்து ஒரு கட்சி தங்களை எதிர்க்குதுன்னா அந்த கட்சியை உடைப்பதற்கான வேலையை தான் செய்து வரிசையா பாத்தீங்கன்னா அந்த வேலை தான் அந்த கட்சி பண்ணிட்டு இருக்கும். புரியுங்களா? அதோட வேலையே அதுதான். புரியுங்களா? அதனால தான் சொல்றேன். இந்த கூட்டணி இப்படியே இருந்தா கூட மிக மோசமான தோல்வியை தழுவுவார்கள். ஏன்னா கீழே வந்து ஜெல்லே ஆகாது. ஏன்னா இவ்வளவு நேற்று வரைக்கும் இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு இது பண்ணிட்டு வந்து சும்மா என்ன கொள்கை இருக்கு அங்க கொள்கை கூட்டணிங்கிறதுக்கு ஆகுனா பிஜேபி வந்துடும் சொல்றாங்க. வேற என்ன அவங்க கோஷம் இருக்கு அவங்க கிட்ட இவ்வளவு ஒரு அவலாட்சியை கொடுத்துட்டு என்ன மனதைரியத்துல இருக்காங்கன்னு தான் நான் கேட்கறேன். புரியுதுங்களா? அதனால வந்து கண்டிப்பாக சொல்லி இப்ப கூட போட்டிருக்காரு திருச்சியில நுழைவு வாயிலுக்கு ரயில்வே நுழைவு வாயிலுக்கு இந்தியில பேர் வச்சிங்கன்ற அந்த பாலிசி எடுக்கிற யாரு? சு வெங்கடேசன். அதுதான் சொல்றேன். சு வெங்கடேசன் சொல்லியிருக்கணும். ஏன்னா 2.5 வயசு குழந்தைங்க இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நாங்குநேரி தெரியாது, எதுவுமே தெரியாது. இவ்வளவு கம்யூனிஸ்ட்ல இருக்கிற வேலை செய்யற வந்து தொழிலாளர் வர்க்கம் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுது அதெல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மற்றபடி அங்க இஸ்ரேலை பத்தி பேசுவாரு, இங்க இதை பத்தி பேசுவாரு. சரி, திண்டிவனத்துல வந்து அன்னை இந்திரா காந்தி பேர்ல இருந்த பேருந்து நிலையத்த பேரை வந்து மாத்திட்டு கருணாநிதி பேரை வச்சாங்கல்ல, எவனா காங்கிரஸ்காரன் குரல் கொடுத்தானா?